சிதம்பரம் அருகே காதலிக்க மறுத்த +1 மாணவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்றுவிட்டு தப்பி ஓடிய எலக்ட்ரீஷியன் போலீசார் தன்னை தீவிரமாக தேடுவதை அறிந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விவரங்களுடன் செய்தியாளர் செல்வ கணபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வ கணபதி, இது குறித்தான தகவல்கள். கடலூர் மாவட்டம் கீழமுங்களடி கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது மாணவி தீமுட்லூர் அரசு பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முட்லூர் பகுதியைச் சேர்ந்த சேகர் மகன் ஐயப்பன் என்பவர் சிறுமிக்கு சென்று சிறுமியை காதலிப்பதாக வற்புறுத்தி சிறுமி ஐயப்பன் அவர் கழுத்து வைத்திருந்த சிறிய வகை கத்தியால் மாணவியின் கழுத்தை எடுத்து கொலை செய்ய முயற்சி செய்தார். மாணவியின் சத்தம் அக்கம் பக்கத்தில் சென்ற போது ஐயப்பன் தப்பிச் சென்றார். இந்த பள்ளி சிதம்பரம் கடலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிதம்பரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற ஐயப்பனை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் ஐயப்பன் முட்லூர் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி பின்புறத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது உடலை மீட்க போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மாணவியின் வீட்டிற்கு வயரிங் வேலை செய்வதற்காக அடிக்கடி சென்றபோது மாணவியின் ஐயப்பன் ஒருதலை பட்சமாக காதலித்து வந்ததாகவும் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் மாணவி அதற்கு உடன்படாததால் கழுத்தை இழுத்துவிட்டு தப்பிச் சென்ற ஐயப்பன் போலீசார் தேடுவதை அறிந்து கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது.